ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆஃப் பைலட் vlogs. நான் உங்கள் முகுந்தன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நானும் நம்ம பஜாஜ் ஃபினான்ஸில் வேலை செய்கிற பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹாசனூர் டு தாளவாடி ட்ரிப் தான் கைஸ் போக போகிறோம். ஃபுல் ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டாக இருக்க போகுது இந்த vlog. ஸோ வாங்க vlogக்குள்ளே போகலாம். காலையில் விடிஞ்சிருச்சு, ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு பேக்கரியில் வண்டி நிப்பாட்டியிருந்தோம் கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வயிறுவே இல்லைன்னா நம்மளோட 360 கேமரா வச்சுட்டு ஜாலியாக விளாண்டுருந்தாரு கைஸ். மேலே நீட்டி விடுங்க. எடுக்கிறீங்க வருமா? ஒரு காஃபி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். நம்ம காலையில் இப்படி ஒரு அற்புதமான இடத்த பார்த்ததும் ஒரு புது புத்துணர்ச்சி வந்துருச்சுங்க நமக்கு. அவ்வளோதான் கைஸ், ஹில்ஸ் ஏற போகிறோம். நம்ம இருக்கிறதுலே கம்மியான ஹேர்பின் பெண்ட் இருக்கிற ஹில் ஸ்டேஷனில் இந்த ஹாசனூர் ஒன்றுங்க கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 27 ஹேர்பின் பெண்ட்ஸும் என்னமோ தான் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் ஏறிடலாம் வாங்க. இந்த ஹாசனூர் ஹில்ஸை நம்ம 360 கேமராவில் எப்படி கவர் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த வியூவை மட்டும் பாருங்கள், சும்மா அற்புதமாக இருக்கும். எவ்வளோ வருது? எவ்வளோ வருது? ஹாசனூர் ஹில்ஸை தாண்டியாச்சுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா ஸ்டேட்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஹலோ ரைட் போலாம். கர்நாடகா மெசேஜ் வந்துட்டு இல்லை கர்நாடகா. இது வெல்கம் டு கர்நாடகா. கைலி என்ன டேட்டா ரோமிங் டு யூஸ் டேட்டா சர்வீசஸ் ஃபோன் எடுக்காம ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆனதும் நம்மளை ஃபஸ்ட்டு மான்கள் தான் கைஸ் வரவேற்றது. இந்த இடத்த பாருங்களேன், ஏதோ ஒரு டேம் மாதிரி இருந்துச்சு. சரி ஃபோட்டோ எடுக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்ம பசங்களாம் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். ஓகே, அழகா தெரியுதுண்ணா. முதல்ல தெரியுறேண்ணா. இதான் சர்வீஸு பைத்தியக்காரன். கேமராவை கையில் கொடுத்ததும் எல்லாருமே பரவசமாயிடுறாங்க, தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க கைஸ். கையை பிடிச்சிட்டு ஓட வேண்டியதான். அது ரெக்கார்ட் ஆயிட்டே தான் இருக்கும். 360 எல்லாமே தெரியுமா? பிடிச்சிக்கணும். ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. ஆடியோட தான். அலப்பற ஸ்டார்டிங் பிரான்ஸ். ஒரு கொடி ஒன்று கட்டி சொல்றா அலப்பறன்னு எப்படிடா. இதுதான் இந்த ஒரு டைலாகை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இந்த விளாகில் எத்தனை தடவை சொல்லுவாங்கன்னு மட்டும் பாருங்களேன். தெரியுமா? ஓகேவா? அலப்பற ஸ்டார்டிங் பிரான்ஸ். 3 2 1 ஸ்டார்டிங் பிரான்ஸ். அடுத்து என்னடா சொல்லு? அடுத்து நம்ம கூட சர்ரேஸ் ஒரு ஓபன்லாம் வா. சர்ரேஸ் ஒரு ஓபன். நில்லுங்கப்பா. அப்படியே திருப்பினா கேமரா திருப்பி பேச வேண்டியது. ஹாய் फ्रेंड्स, என் தம்பி தேவா இப்ப ஒரு பாட்டு பாட போறான். பாடுறா பாடுறா. மியா மியா போன வாயில போனே அப்பாவும் நீ. ஹாய் फ्रेंड्स, என் தம்பி தேவா பாடுறா. கிளப்பறோம். பாடுறா கஞ்சா பாட்டு போடு. இல்ல ரத்த கொதிப்பே மாமன் இருக்கு. நீங்க அப்படியே பாருங்கண்ணா, ஸ்டெப் போட்டு மைக்கப்புடி
ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடி. ஆமா ஆப்போசிட்ல டிஃபன் கடை டீ கடை அக்காவதுல இங்க போய் கழி தந்துருமா சும்மா வாசிப்பா திட்டுவீங்களா அதான் இதுங்க தீப்தி ஒன்றதான் இருக்கு தீப்தி ஒன்று இருக்கா வண்டியில் இருக்கா கொஞ்ச நேரம் டேமில் அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு கிளம்பியாச்சுங்க கைஸ். காரில் போனாலும் நம்ம சேட்டைக்கு அளவே இல்லைங்க கைஸ். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூட்டத்தில் கருப்பு கலர் டிஷர்ட் போட்டிருக்கானே என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன், அவனை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கைஸ். எந்த ஒரு பொருளுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண தேவையில்லை, மார்க்கெட்டிங் பண்ண தேவையில்லை, ஏன் அதை பற்றி எக்ஸ்பிளைன் கூட பண்ண தேவையில்லை. நம்ம பையனே அந்த பொருளை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான். இப்போ என்ன பண்ணுவான்னு பாருங்களேன். அப்படியே கேமராவை இப்படி விடுங்க, ஃபுல்லாகவே கவர் ஆகும். 360 தான் கவர் ஆகும். இப்படி வச்சுக்கலாம் வேணுங்கிற மாதிரி ஆங்கிளில். ஏன் பாட்டு வரல? வாய்ஸ் வருமாடா இதுல? வாய்ஸ் வரும்ண்ணா. எவ்வளோடா இது? இது பேர் தான் கிம்பிளா? இது கிம்பிள் இல்ல, இது கிம்பிள் இல்ல. கிம்பிள்னா நம்ம கேமரா நம்ம வீடியோ எடுக்கிறோம்ல, அது வந்துட்டு வைப்ரேஷன் இல்லாம எடுக்கும் தெரியுமா, இப்படி அசையும் தெரியுமா கேமரா ஃபிட் பண்றது. ஆமா, அதுதான் கிம்பிள். ஓ அது பேர் தான் கிம்பிள். இந்த குட்டியா ஒண்ணு இருக்குமே கோப்ரோ, அதான் இன்ஸ்டா 360 தான். இது 2 லென்ஸுமே வரும். இது வந்துட்டு 360 2 பக்கமும் வருது. சுத்தி கவர் ஆகும், ஒரு இடம் விடாம கவர் ஆகும். இந்த கேமரால என்னென்ன 360 வரும், இன்னொன்னு வந்துட்டு 4K. அது வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல வச்சோம்னா ஃப்ரண்ட்ல மட்டும். அமர்ந்து எவ்வளோ? 50 49 700. எவ்வளோ அழகாக வர்ணித்து சொல்கிறான் பாருங்க கைஸ் என் ஃப்ரெண்டு. அவ்வளோதான் கைஸ், ரெசார்ட்டை ரீச் பண்ணிட்டோம் நாம. நம்ம வந்திருக்க ரெசார்ட் பேர் பார்த்தீங்கன்னா பீஸ் வேலி ரெசார்ட். ஸோ வாங்க ரெசார்ட்குள்ளே போகலாம். சாப்பிட்டு போலாம். எல்லாம் 18+ இருக்கும். சாவி அங்க இருக்கு, வாங்கிக்கோ. ரெசார்ட்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஸ்விம்மிங் பூலில் போய் ஒரு குளியலை போட்டு அப்படியே பசிக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்கும். போய் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் கைஸ். நம்ம வீடியோ எடு, நீ எல்லாமே எடுத்துருக்கீங்க. வேற எங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல மாட்டேன்னா சரி வா சாப்பிடலாம். எங்க போறேன் சாப்பிடுறது இப்படிதான் போவோம். வழி இங்க இருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி அடி விட்டுருக்கீங்க. லஞ்ச் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கைஸ். அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் காட்டும் ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ் அந்த புலிகள் நடமாடுற பகுதிக்குள்ளே போகிறதுக்காக பர்மிஷன் கேட்டாங்க கைஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட. அவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நைட் டைம் யாருக்கும் தெரியாமல் நான், சதீஷ் அண்ணா, வெங்கட்ண்ணா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கைஸ் யானையை பார்க்கலாம் அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதும் ரோடு மேலேயே யானை நின்றுருந்துச்சுங்க கைஸ். நாங்களாம் பார்த்துட்டு பயந்துட்டு நின்றுட்டோம். அப்படியே இருக்குங்க இப்போ ஆன்லைன் இருக்கு, ரைட்டில் தாங்க இருக்கு. எங்கே இருக்கு? ரைட்டில் லெஃப்டா? அங்கிட்ட பேசுங்க, போக முடியும். அவர்கிட்ட கேளுங்க. ஆன்லைனில் இருக்காங்க. ஆமாம், இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க. யானை அங்க நிக்குது, இவன் போறதுங்க. யானை ஒரு ஓரமா நிக்குதுங்க, இவன் போறதுங்க. எங்க? ரைட் சைடுல அப்பளே. அதாங்க நான் போல கிடக்குனேன். போங்க. அவன் போட்டு இருங்க. அவன் போக மாட்டேங்கிறாங்க, பயந்துட்டு.
ஆறு நிமிஷம் வந்து வீடியோ எடுக்கணும். போயிருங்க அது வாட்டுக்கு நின்றுட்டு இருக்குது. யானையுமே யானையை பார்த்துட்டு ரெசார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சுங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்ம நைட்டு ஃபயர் கேம்புக்காக எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போனோம் வாடா இருக்கோம். சொல்லுங்க யாரா ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப். வா ஒன்று சொல்லுங்க நீ ஓட்டு நம்ம சதீஷ் அண்ணாக்கு பாஸ் அதிகமாயிருச்சு போல என் மேலே ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃபயர் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாம ஃபுல் என்ஜாய் பண்ணுறோம் வாங்க. ஐயோ சிகரெட் வேற இருக்கு. அலப்பற ஸ்டார்டிங் அலப்பற புகும் டைகர் காம் புகும் வெங்கி சொல்றா. இப்போதான் கைஸ் நெருப்பு அப்படியே ஜகஜோதியாக எரிய ஆரம்பிக்குது. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மொமெண்ட்டுங்க கைஸ் இது. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஃபயர் கேம்ப் போட்டு ரெஸ்ட் எடுக்கிறது எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுங்களா. நைட்டு ஃபயர் கேம்ப் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போய் தூங்கியாச்சுங்க கைஸ். அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நம்ம போயிட்டுருக்கோம். எல்லா பசங்களும் நமக்கு முன்னாடியே போயிட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட்டாக ப்ரஷ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். NCS Tamil BGM. கைஸ் இவர் தான் இந்த ஏரியாக்கு இன்சார்ஜ் போல, நல்லா பார்த்துக்கிறாரு. ஒரு ஸ்மைல் போடுங்க. ஹாய் ஹாய் தேங்க்ஸ். பசங்களாம் பிரேக்ஃபாஸ்ட் விட்டு பிரிச்சுட்டு இருக்காங்க பிரின்னு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்டிங் எண்டிங்கே ஆயிடுச்சு. இட்லி குரா ஒரு இட்லி எடு. நான் வாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க கைஸ். தேங்க்ஸ். போதையெல்லாம் தெளிஞ்சிருச்சு இவருக்கு. வீட்டுக்கு போய் வந்துட்டாரு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நல்லபடியாக நம்ம இந்த ஹாசனோட்டோ தாளவாடி ட்ரிப்பை முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். கீப் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல். பை கைஸ்.